நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 97வது பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். சென்னை அடையாறில் உள்ள சிவாஜி கணேசன் மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து நடிகர் சிவாஜியின் புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தனது தந்தையின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சிவாஜி குடும்பத்தார் சார்பில் நடிகர் பிரபு நன்றி தெரிவித்தார். அப்பாவோட 96வது பிறந்தநாள் அன்று இன்னைக்கு அண்ணன் மதிப்புக்குரிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவரோட தலைமையில் இது 3வது வருஷம். அதான் முதல் வருஷம் வந்தாரு, 2வது வருஷம் சிலையை புதுப்பிச்சாரு. இப்ப 3வது வருஷம் கண்காட்சியோட, வீடியோ கண்காட்சியோட, போட்டோ கண்காட்சியோட ஒரு அருமையான ஒரு சவுண்ட் அண்ட் லைட் சிஸ்டத்தோட இன்னைக்கு நம்ம அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து எங்களை பெருமைப்படுத்திருக்காங்க. லட்சக்கணக்கான நடிகர் தளத்தோட ரசிகர்களை பெருமைப்படுத்திருக்காங்க. இந்நிகழ்வில் சிவாஜியின் மகன்கள் ராம்குமார், பிரபு மற்றும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், கவிஞர் வைரமுத்து உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் சிவாஜியின் மகனும் பிரபுவின் சகோதரருமான ராம்குமார் ரசிகர் ஒருவரை தாக்கும் காட்சி இது. சிவாஜி கணேசனின் பிறந்த நாளை ஒட்டி சென்னையில் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக நடிகர் வெற்றி மற்றும் நடிகர் பிரபு ஆகியோர் இணைந்து நடிக்கும் ராஜபுத்திரன் என்ற படத்தின் போஸ்டர் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் போஸ்டர் அறிமுகமான போது மேடையில் நடிகர்களுடன் ரசிகர்கள் சிலரும் உள்ளே நுழைந்தனர். முண்டியடித்து மேடையில் வேடிக்கை பார்த்த ரசிகர் ஒருவர் ராம்குமாரை இடித்தபடி நின்று கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் நிதானம் இழந்த ராம்குமார் அந்த ரசிகரை சரமாரியாக தாக்கினார். மேடையில் ஒருபுறம் படத்தின் போஸ்டர் வெளியிடப்பட்ட நிலையில் ரசிகர் ஒருவரை ராம்குமார் தாக்கிய காட்சி வெளியாகி கடும் விமர்சனங்களை எழுப்பி வருகிறது. அதிமுக தனது 10% வாக்குகளை இழந்திருப்பதாகவும் இழந்த வாக்குகளை மீட்டெடுக்க வேண்டுமெனவும் அக்கட்சி தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவினருடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் சமூக வலைதளங்களில் எப்படி செயலாற்ற வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். மேலும் அதிமுக அதன் 10% வாக்குகளை இழந்ததாக கூறிய எடப்பாடி பழனிசாமி அதனை மீட்கும் வகையில் இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இளைஞர்களின் வாக்கு 40 விழுக்காடு அளவுக்கு இருப்பதால் அவர்களை கவரும் வகையில் என்ன விரும்புகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு சமூக வலைதளங்களில் செயல்படுமாறு அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது செல்போன் விழுந்த சம்பவத்தால் சலசலப்பு ஏற்பட்டது. அதிமுக ஐடி அணியின் LED திரையை அவர் திறந்து வைத்தபோது தொண்டர்கள் முழக்கம் எழுப்பினர். அதில் ஒருவர் கையில் இருந்த செல்போன் எடப்பாடி பழனிசாமி மீது விழுந்தது. இந்நிலையில் செல்போனை வேண்டுமென்றே யாரும் போடவில்லை எனவும் உற்சாக பெருக்கில் நிர்வாகிகள் இருந்ததால் இதுபோல நடந்ததாகவும் அதிமுக நிர்வாகி ராஜ் சத்தியன் தெரிவித்தார். இதனிடையே செல்போன் எரிந்தது அநாகரிகமான செயல் என எக்ஸ் தடத்தில் பதிவிட்டுள்ள OPS-இன் மகனும் முன்னாள் MP-யுமான OP ரவீந்திரநாத் இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியை அண்ணன் எனவும் குறிப்பிட்டு இந்த பதிவை அவர் வெளியிட்டுள்ளார். கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் மண்டல செயலாளர், இளைஞர் பாசறை செயலாளர் உள்ளிட்டோர் நாம் தமிழர் கட்சியில் இருந்து கூண்டோடு விலகியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தாலுகா அலுவலகத்தில் அமைந்துள்ள மாவட்ட பத்திரிகையாளர் அரங்கில் நாம் தமிழர் கட்சி மண்டல செயலாளர் கரு பிரபாகரன் தனது ஆதரவாளர்களுடன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது தான் உட்பட 9 நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து கூண்டோடு விலகுவதாக அறிவித்தார். கட்சிக்காக உழைத்தவர்களை சீமான் கண்டுகொள்வதில்லை எனவும் பிரபாகரன் குற்றம் சாட்டினார். நான் உங்களுக்காக சேரல, நான் கட்சியில பிரபாகரன் ஒட்டனவுக்காக வேலை செஞ்சாங்க. அந்த மூத்த 10 கட்சிக்கு வந்தோம். ஈழ மக்களுக்கு செஞ்ச உதவி நீங்க என்ன சொல்லுங்க? நீங்க எதுவுமே இல்லை. சீமானுக்கு எதிராக கிருஷ்ணகிரி மாவட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கியிருப்பது பேசுபொருளாகியுள்ளது.